சாத்தூரில் சாதி மறுப்பு திருமணம் செய்த இளம் ஜோடியை பெண் வீட்டார் காரில் கடத்தி தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தன் மனைவியை அவருடைய குடும்பத்தினர் ஆணவ கொலை செய்ய முயன்றதாக கணவன் அளித்த அதிர்ச்சி வாக்குமூலத்தின் பின்னணி என்ன? வீட்டை மீறி காதல் திருமணம் செய்த இளஞ்சோடியை பெண் வீட்டார் காரில் கடத்தி தாக்கியுள்ளனர். சினிமா பட பாணியில் சேசிங் செய்து கடத்தலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பெண்ணை கொலை செய்ய துணிந்தார்களா? நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயில்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்தவர் 21 வயதான பழனிசாமி. பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இவர் சிவகாசி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். அதே கல்லூரியில் படித்த 19 வயதான கிருஷ்ணவேணியை பழனிசாமி காதலித்து வந்துள்ளார். வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இருவரின் காதலுக்கும் பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் வீட்டை விட்டு வெளியேறி காதலர்கள் இருவரும் கடந்த ஜூலை 25ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின் கிருஷ்ணவேணி தனது கணவர் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று கிருஷ்ணவேணிக்கு செல்போனில் அழைத்து பேசிய பெற்றோர் தாத்தாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் உடனே பார்க்க வருமாறும் அழைத்ததாக தெரிகிறது. இதனால் கணவன் மனைவி இருவரும் அங்கு செல்வதற்காக வெம்பக்கோட்டை சாலையில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது கிருஷ்ணவேணியின் தாய் ஐயம்மாள், தாய் மாமா ஜெயக்குமார், உறவினர்கள் மணிகண்டன் உள்ளிட்ட 5 காரில் அங்கு வந்துள்ளனர். தம்பதியர் இருவரையும் தாக்கி காரில் கடத்தியுள்ளனர். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் வெம்பக்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். கடத்திய காரினை வெம்பக்கோட்டை போலீசார் மற்றும் பழனிசாமியின் உறவினர்களும் திரைப்பட பாணியில் பின்னால் விரட்டிச் சென்றுள்ளனர். போலீசார் விரட்டி வருவதை அறிந்து கடத்தலில் ஈடுபட்டவர்கள் திருவேங்கடத்தை கடந்து சென்று குறிஞ்சாக்குளம் காட்டுப்பகுதியில் வண்டியை நிறுத்தி தம்பதியை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பியுள்ளனர். விரட்டிச் சென்ற வெம்பக்கோட்டை போலீசார் தகவல் கொடுத்து காரில் தப்பியவர்களை குருவிகுளம் போலீசார் மடக்கி பிடித்தனர். வழியில் இறக்கிவிடப்பட்ட தம்பதியினரை திருவேங்கடத்தைச் சேர்ந்த கருப்பசாமி என்ற முதியவர் மீட்டு திருவேங்கடம் காவல் நிலையத்தில் கொண்டு சேர்த்துள்ளார். அந்த கார் நின்றுச்சு. கார் நின்னோன்னு அந்த கார் ஆடிக்கிட்டே இருக்கும். என்ன இந்த கார் ஆடுது? நான் வண்டியை குடிவளத்துலேருந்து வரையில சுலோ பண்ண உடனே அந்த மணிக்கு இந்த பொண்ணை கொள்ளுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. 2 பேர்த்தையுமே கொள்ளுக்கு முயற்சி பண்ணவும் நான் அந்த மணிக்கு அங்கிட்டிருந்து தெற்கிருந்து ஒரு போலீஸ் வரணும்னு சொல்லவும் இவங்க காரை பூட்டிட்டு அந்த தெற்கான் வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டாங்க. நான் இவங்க 2 பேர்த்தையும் ஏற்றிட்டு வழக்கம் வந்துட்டேன். இந்நிலையில் தம்பதியை கடத்திய பெண்ணின் தாய் ஐயம்மாள், தாய் மாமா ஜெயக்குமார், உறவினர்கள் மணிகண்டன் உள்ளிட்ட 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தம்பதியை கடத்தியதற்கான காரணம் என்ன என போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பழனிசாமி தனது மனைவியை ஆணவக் கொலை செய்வதற்காக அவரது குடும்பத்தினர் கடத்தியதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வண்டிக்குள்ளே அடித்து கழுத்தை சால்வையை போட்டு அந்த பொண்ணை சால்வையை போட்டு கழுத்தை நெரிச்சாங்க. நான் கொஞ்சம் சால்வைக்குள்ளே கையை வச்சதால் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் சேஃப்டி இதாகலை. கழுத்து ரொம்ப வலிக்கு, கை காலை தூக்க முடியல. ஏன்னா காருக்கு அந்த கேப்பில் போட்டு கழுத்துலேயே மிதிச்சிட்டாங்க. மிதித்து கழுத்து நிமிர முடியல, இங்கிட்டு முடியல. ஒருத்தன் கையிலே மிதித்தான். ஒருத்தன் மஞ்சள் சட்டை போட்டவன், அவன் அந்த கை எனக்கு ரொம்ப தூக்க முடியல. காருக்குள்ளே போட்டு அடித்ததில் போலீஸ் எல்லாம் சுற்றி வரைக்கவும் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. காருக்குள்ளே வெப்பன்லாம் வச்சுருக்கோம், உன்னை இப்போ இங்கே இடத்துல அறுத்து போட்டு என் பொண்ணை கூட்டு போயிடும் அப்படின்னு அந்த பசங்க சொன்னாங்க. அதுக்கடுத்து அங்கே எல்லாம் சுற்றி வளைக்கவும் ரோட்டில் எங்களை இழுத்து போட்டு நடு ரோட்டில் குறிஞ்சாங்குளம் கொஞ்சம் தள்ளி ஆள் இல்லாத இடத்துல இழுத்து போட்டு அடித்து மிதித்து ரோட்டில் இழுத்து எங்கள் 2 பேர்த்தையும் ரொம்ப கொடுமை பண்ணாங்க. கொடுமை பண்ணதும் அங்கேருந்து ஒரு ஐயா வந்ததை பார்த்துட்டு ஆளுங்களாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தை விட்டுட்டு எஸ் ஆயிடும்னு சொல்லி எஸ் ஆகிட்டாங்க. பழனிசாமியின் குற்றச்சாட்டு குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சாதி மறுப்பு திருமணம் செய்த இளஞ்சோடியை பெண் வீட்டார் காரில் கடத்தி தாக்கிய சம்பவம் சாத்தூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.